கொக்கோ கோலா, கம்யூனிசம், வோட்கா 3 பேருக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஹாய் ஆல், வெல்கம் டு வாகை ஸ்டோரிஸ். இது குட்டி ஸ்டோரி சீரீஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கொக்கோ கோலா வெள்ளையான கதை தான். ஆமாங்க, வேர்ல்ட் வார் 2 டைமில் கொக்கோ கோலா வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இடையில ஒரு பெரிய ஹிட். வேர்ல்ட் வார் 2 முடிஞ்சதுக்கப்புறம் ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்குமே வந்து கொக்கோ கோலா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து வருது. எஸ்பெஷலி சோவியத் ஜென்ரலான மார்ஷல் ஜூக்கோ அப்படிங்கிறவருக்கு. பட் இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, கம்யூனிஸ்ட் ரஷ்யாவை யூஎஸ்ஏக்கு சுத்தமாக பிடிக்காது, கேபிட்டலிஸ்ட் யூஎஸ்ஏவை ரஷ்யாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. இங்கே கொக்கோ கோலா கம்பெனி வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் என்டர்பிரைஸ். அது சேல் பண்ணுற எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து ரஷ்யன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால மார்ஷல் ஜூக்கோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சீக்ரெட் லெட்டரை வந்து கொக்கோ கோலா கம்பெனிக்கு வந்து அனுப்புகிறாரு. அவர் அந்த லெட்டரில் என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்கள் எங்களுக்காக கொக்கோ கோலாவை வந்து வோட்கா கலரில் சென்ட் பண்ண முடியுமா? அப்படி சென்ட் பண்ணீங்கன்னா அது அமெரிக்கன் ப்ராடக்ட் நீங்கள் யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து வைக்கிறாரு. ஃபார்ச்சுனேட்டாக கொக்கோ கோலா கம்பெனிக்காரங்க அந்த ரெக்வஸ்ட்டுக்கு வந்து அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. கொக்கோ கோலாவோட சிக்னேச்சர் கலரான அந்த கேரமல் கலர் ரிமூவ் பண்ணிட்டு தண்ணி மாதிரி அதைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு ஒயிட் பாட்டிலில் ரெட் ஸ்டார் போட்டு அதைய வந்து பேக் பண்ணி ரஷ்யாவுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அவங்கனால 50 பாட்டில்ஸ் மட்டும்தான் அப்போதைக்கு மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ண முடிஞ்சிச்சு. பட் இருந்தாலுமே வந்து பாலிடிக்ஸ்க்காக கொக்கோ கோலாவுமே வந்து வெள்ளையாக மாற்றிட்டாங்க. இப்போ தெரியுதுங்களா? வோட்கா, கம்யூனிசம், கொக்கோ கோலா இவங்க 3 பேருக்கும் என்ன லிங்க்ன்ட்டு? ஆமாங்க, பாலிடிக்ஸ் தான். நம்ம ஊரில் இருக்க சில பாலிட்டிஷியன்ஸ் வந்து வெள்ளைக்காக்கா பறக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களையே நம்ப வச்சிருவாங்க. அதே மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்த பாலிடிக்ஸ்னால கொக்கோ கோலாவே வந்து வெள்ளையாக மாற்றிருக்காங்க.